இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இப்ப நம்ம பார்க்க போற கதை கல்லையும் முருக வைக்கும் கதை. இந்த கதை நிச்சயமா உங்க எல்லாருக்குமே பிடிக்குங்க. இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க. சரிங்க, கதைக்குள்ள போலாமா? லேசான நடுக்கத்தோடு மெல்ல அந்த சடலத்தின் அருகே சென்றான் கண்ணன். அவன் மனம் வேகமாக படபடக்கத்தான் செய்தது. டேய், உனக்கு எதுக்குடா இந்த வீண் வேலை? பேசாம இந்த பக்கம் வா என்று கூட்டத்தில் இருந்து குரல் கொடுத்தார் ஒரு பாட்டி. யாரோ எக்கேடோ கெட்டு போறாங்க, பெரிய கர்ண மகாராசா உதவி செய்ய போறாரு என்று குமட்டில் விழுந்த எச்சிலை துடைத்தபடி சொன்னால் இன்னொரு பாட்டி. ஆனாலும் கண்ணனின் மனம் அவர்கள் பேச்சுக்கு உடன்படுவதா இல்லை. காலையில் எழுந்தவுடனேயே அவன் கேட்ட முதல் செய்தி ஊர் அரச மரத்தடியில ஒரு பணம் கிடக்குது என்பதுதான். எல்லோரும் ஓட கூடவே ஓடி வந்தவன் தான் இந்த கண்ணனும். ஒட்டுமொத்த கூட்டமும் ஏதேதோ பேச கண்ணன் மட்டும் அதை கவனித்தான். வெள்ளை நிற வேட்டி சட்டையில் வானத்தை வெறித்து பார்த்து கிடந்த அந்த பிணத்தில் ஒரு சிறிய அசைவு தெரிந்தது. எல்லோரும் செத்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க, ஆனா முகத்துல அசைவு தெரியுதே என்று லேசான நடுக்கத்தோடு மெல்ல பிணத்தின் அருகில் சென்றான் கண்ணன். ஏண்டா சொன்னா கேக்குறானா பாரு, நாளைக்கு போலீஸு கேஸ்னு அலைஞ்சாதான் புத்தி வரும் என்ற கூட்டத்தின் பேச்சிற்கு செவி கொடுக்காமல் மெல்ல அந்த மனிதரின் தோளை பற்றி மெதுவாக உலுக்கினான். ஐயா ஐயா என்று கூப்பிட்டு கொண்டே முகத்தை பார்த்தவனுக்கு சற்றே அதிர்ச்சியாய்தான் இருந்தது. ஆம், நிலை குத்தி கிடந்த அந்த பெரியவரின் கண்கள் இப்போது கொஞ்சம் நகர ஆரம்பித்தன. யோ, யாரியா அது? செத்த பணம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இன்னும் உயிர் இருக்கு, வந்து பாருங்க என்று கூட்டத்தை நோக்கி கண்ணன் கத்த இப்போது கூட்டத்தில் சிறு சலசலப்பு தொற்றிக்கொண்டது. என்ன, உயிர் இருக்குதா? நான் அப்பவே சொன்னேன் என்று பல்லை காட்டினான் அந்த நடுத்தர வயது ஆசாமி. அப்ப சாகலையா என்றான் இன்னொருவன். இப்படி கூட்டத்தில் ஏதேதோ சலசலத்தார்களே தவிர யாரும் உதவ முன்வரவில்லை. அவர்கள் உதவியையும் கண்ணன் எதிர்பார்க்கவில்லை. மெல்ல அந்த பெரியவரின் தோள்களை பற்றி தூக்கி மரத்தில் சாய்த்தவாறு உட்கார வைத்தான் கண்ணன். என்ன ஏதென்று அறியாமல் அங்கும் இங்கும் அலைப்பாய்ந்து கொண்டிருந்த அந்த முதியவரின் கண்கள் இப்பொழுது கண்ணனையே உற்று பார்த்தன. தம்பி, யார் நீ? நான் எங்க இருக்கேன் என்று தழுதழுத்த குரலில் கேட்ட அந்த அப்பாவி முதியவரின் பேச்சு அவனுக்குள் தூக்கி வாரி போட்டது. என்னங்கய்யா அது? நீங்க தான் சொல்லணும். யார் நீங்க? எங்கிருந்து வந்தீங்க? ஏன் எப்படி கிடக்குறீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் என்றான் கண்ணன். அதே சமயம், தள்ளு தள்ளு, இந்தாப்பா இந்த தண்ணியை முதல்ல கொடு, கொஞ்சம் குடிக்கட்டும், அப்படியே முகத்திலும் கொஞ்சம் தெளிச்சு விடு என்று சொம்பை நீட்டினாள் பாட்டி. சொம்பை வாங்கிய கண்ணன் நீரை கையில் ஊற்றி அந்த முதியவரின் முகத்தில் தெளித்தான். ஐயா இந்தாங்க, இந்த தண்ணியை முதல்ல குடிங்க என்று சொம்பை அவரிடம் நீட்டிய மறுகணமே அவரின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது. அந்த முதியவர் எழுந்த அழுகையை அடக்க முடியாமல் குபீர் என்று சத்தமிட்டு அழத் தொடங்கினார். அந்த நிமிடம் கண்ணனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஐயா என்னாச்சு? ஏன் திடீர்னு அழறீங்க? இந்தாங்க தண்ணியை முதல்ல குடிங்க என்று மறுபடியும் அவரிடம் சொம்பை நீட்டினான். எப்படிப்பா முடியும்? எனக்கு தான் 2 கையும் காலும் விளங்குறது இல்லையே, பின்ன எப்படி என்னால சொம்பை வாங்கி குடிக்க முடியும் என்று அவர் கூற கண்ணன் மட்டுமல்ல மொத்த கூட்டமும் அந்த முதியவரின் இயலாமையை எண்ணி அதிர்ச்சியில் மௌனமாகியது. முதியவர் இப்பொழுது முன்பை விட சற்று தெளிவாக பேசத் தொடங்கினார். ஆமாம்ப்பா, ஆமாம், ஒரு காலத்துல ஊருக்கே சோறு போட்ட விவசாயி நான். வெயில் மழை ராத்திரி பகல்னு நேரங்காலம் பார்க்காம ஓடி ஓடி உழைச்சவன்பா நானு. ஆனா இப்போ தண்ணி குடிக்க கூட அடுத்தவங்களை எதிர்பார்க்கிற நிலைமை எனக்கு என்று பெருமூச்சு விட்டு பேச்சை மீண்டும் தொடர்ந்தார். என் பேர் மருதாச்சலம். மார்த்தாண்டம் பக்கத்துல இருக்கிற திசையன்விளை கிராமம் தான் என் ஊரு. எங்க அப்பாவும் பெரிய விவசாயி தான். சின்ன வயசுலேயே படிப்பை விட விவசாயம் தான் பெருசுன்னு என்னையும் விவசாயம் பார்க்க வச்சாரு. நானும் முப்போகம் விளைவிச்சேன். கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெத்தெடுத்தேன். அதுகளை நல்லபடியா தான் படிக்க வச்சேன். ஆனா இப்ப என்ன ஆச்சு என்று இழுத்தபடி தொண்டை கம்ம தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார் மருதாச்சலம். அழாதீங்க பெரியவரே, அழாதீங்க என்று ஆறுதல் படுத்தினான் கண்ணன். மருதாச்சலம் மெதுவாக தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு பின் மெல்ல தொடர்ந்தார். தம்பி, எனக்கு 4 பசங்க தம்பி. கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து பட்டணத்துல வேலை தொழில்னு சம்பாதிக்க வச்சு கல்யாணம் பண்ணி எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் திடீர்னு வயக்காட்டுல யானை மிதிச்சு என் பொண்டாட்டி சாகிறத நேர்ல பார்த்த அதிர்ச்சியில எனக்கு கை கால் விளங்காம நின்றுச்சு தம்பி. அதோட எல்லாம் போச்சு. விவசாயி இருந்தா ஊரே வாழும், அதே விவசாயி விழுந்தா அவன் மட்டும்தான் சாவான். எங்களோட வாழ்க்கை போராட்டம் மனுஷங்களோட மட்டும் இல்ல, விலங்குகளோடவும் இயற்கையோடையும் சேர்த்துதான்.
பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் தம்பி. என் கை கால் விழுந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு. என் பொண்டாட்டி செத்ததை விட அரசாங்கம் கொடுத்த காசு தான் தம்பி வாழ்க்கையோட உண்மையான பக்கத்தை காட்டுச்சு. என் பசங்களுக்கு பெத்தவ செத்ததை விட அந்த காசு தான் பெருசா போச்சு. யாரு காசை வாங்குறதுன்னு போட்டி தான் போட்டானுங்க. காசு போனா போகட்டும், ஆனா அவ காலமெல்லாம் வேர்வை சிந்தி உழைச்ச எங்க கழனியில அவளை ஒரு ஓரமா புதைக்கணும்னு சொன்னேன். மண்ணு திங்கிறது தானே, அது எங்க புதைச்சா என்ன? நாளைக்கு விற்கணும் பிடிக்கணும்னா என்ன பண்றது? பணத்தை நம்ம நிலத்திலேயே புதைச்சா யாராவது வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டானுங்க. அவங்களுக்கு பணம், எனக்கு பொண்டாட்டி, வாழ்க்கையே எனக்கு அவதான்ப்பா என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே பெரும் குரல் எடுத்து அழுத அந்த முதியவரின் அழுகை கூட்டத்தையே கண்கலங்க செய்தது. அதுக்கப்புறம் அவனுக்கு நினப்பெல்லாம் அந்த நிலத்து மேலதான் இருந்தது. நிலத்தை எழுதி கொடுன்னு கேட்டானுங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். கேட்டு கேட்டு பார்த்தானுங்க, முடியல. கடைசியா அன்னைக்கு 4 பேரும் ஒன்னா வந்தானுங்க. ஏதோ அவனுங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டானுங்க. அன்னைக்கு சாயங்காலம் பெரிய பையன் என்கிட்ட வந்து, அப்பா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நிலத்தை விற்க மாட்டோம், நாங்களே விவசாயம் பண்ணிக்கிறோம்னு சொன்னானுங்க. அதை கேட்டு எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது. சரிப்பான்னு நானும் சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்தாங்கப்பான்னு டம்ளர் நிறைய பால் கொடுத்தான் என் பெரிய பையன். நானும் வாங்கி குடிச்சேன். கண் திறந்து பார்த்தா இங்கே கிடக்கிறேன் என்று மருதாச்சலம் கண்ணீர் மல்க கூற, அவர் இடப்புற கட்டை விரலில் இருந்த மை மேற்கொண்டு அங்கு என்ன நடந்திருக்கும் என்று கண்ணனுக்கு படம் போட்டு காட்டியது. ஏண்டா என்னடா பசங்க அவனுங்க, பெத்த அப்பன்னு கூட பார்க்காம இங்க கொண்டு வந்து போட்டுட்டானுங்க, அவனுங்க விளங்குவானுங்களா என்று சாபம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார் பாட்டி. சரி கிளம்புங்க என்று கண்ணன் அவரை தோல் பிடித்து தூக்க ஆள் தேடினான். எதுக்குப்பா? அப்படியே இந்த அரச மரத்தடியிலே விட்டுருங்கப்பா, பிச்சை கிச்சை வாங்கி சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற கொஞ்ச காலத்தையும் கழிச்சிடுறேன், இல்லை ஏதாச்சும் நாய் நரி சாப்பிட்டு போகட்டும் என்று பரிதாபமாக சொன்னார் மருதாச்சலம். ஊருக்கே சோறு போட்ட விவசாயி நீங்க எதுக்காக பிச்சை எடுக்கணும்? என் கூட என் வீட்டில் தங்கிக்குங்க என்று அவரை அழைத்தான் கண்ணன். உன் வீட்லையா என்று ஆச்சரியமாய் பார்த்துவிட்டு, ஏன்பா நான் பாரம்னு தானே பெத்த பசங்களே இங்க எரிஞ்சிட்டு போயிட்டானுங்க, ஒழுக்கமா எந்திரிச்சு வெளியே போய் காலை கடனை கூட கழிக்க முடியாது, எல்லாமே இருந்த இடத்திலே தான், என்ன போய் என்று இழுத்தவரின் கையை பற்றி கொண்டான் கண்ணன். ஐயா எங்க அப்பாவும் என்ன நல்லா படிக்க வச்சாரு, பட்டணத்துல கை நிறைய சம்பளம் வாங்கினேன், திடீர்னு அப்பா பக்கவாதத்துல படுத்துட்டாரு, கூடவே இருந்த அவரை என்னால கவனிக்க முடியல, இதோ இந்த பாட்டி தான் எங்க அப்பாவை பார்த்துக்கிட்டாங்க, ஒரு நாள் எங்க அப்பா காலமாயிட்டாரு, அப்பதான் வாழ்க்கையில் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், வளர்றப்ப நாம அவங்களுக்கு குழந்தை, நாம வளர்ந்ததுக்கு அப்புறம் வயசான அவங்க நமக்கு குழந்தை, அவங்க கடமையை அவங்க சரியா செஞ்சிட்டாங்க, ஆனா நான் என்று விசும்பினான் கண்ணன். சில நொடிகளில் தன்னை ஆறுதல் படுத்தி கொண்டு, பணத்தை எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், ஆனா அப்பா கூட இருக்கிற அந்த நிமிஷங்களை திரும்ப சம்பாதிக்கவே முடியாது, எங்க அப்பாவை சரியா கவனிச்சுக்க முடியாத அந்த குறை என் மனசுல கரையான் மாதிரி அரிச்சுக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதும் நான் முடிவு பண்ணிட்டேன், உங்களை எங்க அப்பாவா தத்தெடுத்துக்கலாம்னு என்று கூறினான் கண்ணன். எதுக்குப்பா நீ தத்தெடுக்கணும்? ஊருக்கே சோறு போட்ட விவசாயி அவரை ஊரே தத்தெடுக்கிறது தான் சரி என்று அந்த ஊர் பெரியவர் சொல்ல, ஆமாம் அதுதான் முறை, தூக்குங்க அவரை என்று ஆர்ப்பரித்தது கூட்டம். தன்னை வீசி சென்ற அந்த 4 கைகள் கொடுத்த சோகத்தை இப்பொழுது தாங்கி பிடிக்கும் இந்த 1000 கைகளின் அரவணைப்பு மறக்கடித்தது. மருதாச்சலம் இப்போது அந்த ஊரின் தத்துப்பிள்ளை. இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.